ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் தமிழ். நான் கௌஷிக். இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தூக்கி போட நம்ம கைக்கு திரும்பி வர மாதிரி ஒரு பூமரங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் யாராவது இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பூமரங் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோம் போர்டு வச்சு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.2 mm வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் போர்டு எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து பார்த்திங்கன்னா 30 cm ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி 30 cm லென்த் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வித்து வந்து ஒரு 3 cm விட்டுக்கோங்க. 30 × 3 cm வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்படி நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு கட்டர் வச்சு பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி ஒரு பீஸ் கிடச்சிச்சு. இது மாதிரி பார்த்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு 4 பீஸ் தேவைப்படும். உங்கள்கிட்ட 4 பீஸ் இல்லைனா நீங்கள் 2 பீஸ் வச்சு கூட நீங்கள் எதை ட்ரை பண்ணலாம். இப்படி 4 பீஸ் நான் எடுத்தோம் அப்படின்னா அதோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் 4 பீஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டணும். அதுக்காக சென்டரில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சு ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்படி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்க இன்னொரு பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அது மேலே ஒன்றா வச்சு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே காஞ்சிருச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் எடுத்து கரெக்டாக இதோட சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக 15 cm தான் இதோட சென்டர். ஸோ அதனால் 15 cm ஒரு லைன் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு 1.5 cm, அதே மாதிரி ரைட்டில் ஒரு 1.5 cm, சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 cm வர மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 2 லைன் கிடச்சிருக்கும். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்றா வச்சு இந்த ஃபோம் போர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக ஃபெவிக்விக் எடுத்து அதோட கார்னர் லைட்டாக அந்த ஃபெவிக்விக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இதை ஒட்டிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே பிடிச்சிச்சு. பார்க்குறதுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த பென்சில் எடுத்து இந்த வீடியோ நாங்கள் எப்படி காட்டுறோமோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு கார்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. இந்த கத்தி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் எப்படி காட்டுறோமோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோமோட ஒரு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடாமல் ஒரு பக்கம் கிராஸாக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதோட கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி கட் பண்ணுறோம். நம்ம ப்ளைன்லாம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், அதோட காற்றை கிழிச்சிட்டு போகிறதுக்காக அதோட விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோமோடையும் நம்ம கட் பண்ணணும். என்ன தான் நம்ம இதை வந்து கட் பண்ணியிருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா இது திட்டாக இருக்கும். அதை சரி பண்ணணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். ஸோ சாஃப்டாக இருக்க ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து கரெக்டாக அதை வச்சு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா மேடு பள்ளம் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ளைனான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவு பார்த்திங்கன்னா ப்ளைனாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கணும். இப்படி எல்லா பக்கம் தேய்ச்சிடும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்மளோட பூமரங் பறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமரங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிடலாம். செஞ்சு முடிச்சுட்டு காட்டில் போய் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 டைம் ட்ரை பண்ண பார்த்திங்கன்னா கரெக்டாக என் கைக்கு வரவே இல்லை. கரெக்டாக எங்களுக்கு உடவும் தெரில. அடுத்து 3வது நாங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ண பார்த்திங்கன்னா இது கரெக்டாக நம்மளோட கைக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. இன்றைக்கி நான் பண்ண இந்த பூமரங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோம் போர்டு வச்சு பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நிறைய பேர் பிளாஸ்டிக் அந்த மரக்கட்டை இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முன்னோடியாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழோட வளரி அப்படின்ற ஒரு கலை தான். இந்த வளரியை யூஸ் பண்ணி அவங்க 89 மீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்டாக்கு யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ அந்த காலத்தில் போருக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வளரியை வச்சு யார் ஆப்போசிட்டில் இருந்தாலும் அடிச்சு நொறுக்கி போயிட்டே இருப்பாங்களாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம இன்றைக்கி பண்ண இந்த பூமரங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் கிரவுண்டில் வந்து இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 35க்கு மேலே வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டிங்கன்னா இது நாங்கள் ஃபுல்லாக அடித்து உடச்சி எடுத்து அந்த பூமரங். ஸோ ஓரளவுக்கு தான் தாங்கினுச்சு. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க மாட்டேங்குது. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இது உடஞ்சிருது. இது பார்த்திங்கனாலே தெரியும். 2-3 வந்து நாங்கள் தாறுமாறாக உடச்சி கொண்டு வந்தாச்சு.